இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரம் 2வது தலைப்பு திருவடிப்பேர் 1596. முதலடியில் இதயத்து நாட்டத்தும் எந்தன் சிரத்தும். இது முதலடி. இதயத்துனா எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இதயம். இதயத்து நாட்டத்து, நாட்டம்னா விருப்பம் அப்படின்னு பொருள். ஸோ இதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பம், இதயத்தில் என்ன விருப்பமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு ஒன்று தான் விருப்பமாக இருக்கும். இந்த ஏதாவது ஒரு துன்பம் வரும்போதும் சரி, இன்பம் வரும்போதும் சரி, எல்லாரும் பிடிக்கிற இடம் இங்கே தான் பிடிப்பாங்க. டக்குன்னு கஷ்டமாக இருக்குனாலும் உடனே இங்கே தான் அப்படியே நெஞ்சு வலிக்குது அப்படிம்பாங்க இல்லையா. ஏதாவது சந்தோஷம் சரி இங்கேருந்து தான் வரணும், அந்த இடத்துல இதயத்துலேருந்து தான் வரணும். ஸோ இதயத்துக்கு ஒரு விஷயம் விரும்புதுன்னா எதை விரும்புன்னா அன்பை மட்டும்தான் விரும்பும் இந்த இடத்துல. ஸோ இதயத்தில் இருக்கின்ற ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதை விரும்புது? இப்போ உலகறிய அன்பை விரும்புது. இன்னொன்று வேறு எது இருந்தால் இறைவனுடையது திருவடியை விரும்பும். அது அங்கே கொண்டு வந்து அந்த அன்பு வரணும்னாலும் அவருடைய திருவடி அது இதயத்துக்கு வந்துச்சுன்னா தான் அந்த அன்பும் வெளிப்படும் இந்த இடத்துல. ஸோ அதனால் இதயத்தில் விரும்புது ஒன்று. இரண்டாவது எந்தன் சிரத்தும் அப்படிங்கிற, சிரம்னா தலை. ஸோ இதயம் ஒன்று, தலை ஒன்று, ரெண்டு விஷயம் சொல்கிறாரு அந்த இடத்துல. பதிவித்த அந்த பராபரன் நந்தி அப்படிங்கிறார். பதிய வைக்கிறாராம். எதை பதிய வைக்கிறார் இந்த இடத்துல? அவருடைய திருவடியை பதிய வைக்கிறாராம். ஒன்று இதயத்தில் பதிய வைக்கிறாரு, இன்னொன்று அவருடைய தலை மீது பதிய வைக்கிறார் இந்த இடத்துல. பதிய வச்சு யார் பதிய வைக்கிறார் இடத்துல? அந்த பராபரன் அப்படிங்கிறாரு. பரான்னா அசையா சக்தி, பரன்னா பரம்பொருள். இந்த இடத்துல எதுவும் உருவம் இல்லாதவன், பெயர் இல்லாதவன், குணம் இல்லாதவன் சொல்லும் இல்லையா, அவர் தான் பரன். இந்த எல்லாவற்றுக்கும் மேலான இறைவன். ஸோ அசையா சக்தியாக இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மேலான அந்த இறைவன் நந்தி அப்படிங்கிற, நந்தினா குருநாதராக வந்த இறைவன். ஸோ அந்த அரசியா சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனே குருநாதராக வந்து இவருடைய தலையிலையும் இதயத்திலையும் என்ன பண்ணுறாரா, அவருடைய திருவடியை பதிய வைக்கிறாரா இந்த இடத்துல. பதிய வச்சு கதி வைத்த ஆறும் மெய்காட்டிய ஆறும் அப்படிங்கிறது. கதினா வீடு பேர் இந்த இடத்துல. ஸோ கதி வைத்த ஆறும் அப்படின்னா ஒரு முக்தியை கொடுக்கக்கூடிய வழி இந்த இடத்துல, அதை வைக்கிறார் இந்த இடத்துல. இரண்டாவது மெய் காட்டிய ஆறும் அப்படிங்கிறாரு. மெய்னா உண்மை, உண்மை பொருள் இந்த இடத்துல. எது உண்மை பொருள்? அவர் தான் என் உண்மை பொருள். யார் திருவடியை வச்சாரோ அவர் தான் உண்மை பொருள். மீதி எல்லாமே அழிகின்ற பொருள் தான். இது நிறையா படிச்சுட்டோம். ஸோ அது ஆறும்னா அதுவும் வழியும் தான் இந்த இடத்துல. ஸோ முக்தியை கொடுக்கக்கூடிய வழியையும் உண்மையை உணர வைத்த அந்த வழியையும் விதி வைத்த ஆறும் அப்படிங்கிறார். விதின்னா இந்த இடத்துல இயல்பான அந்த ஒரு வாழ்க்கை முறை. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பார்த்தோம்னா விதி என்ற ஒன்றை இறைவன் நிர்மாணித்து வச்சிருக்காரு. இந்த விதி தன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றது. என்ன செஞ்சாலும் சரி, அதை மாற்றவே முடியாது இந்த இடத்துல. ஆனால் இந்த விதி என்ன பண்ணுது? நம்முடைய ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கும் கர்மாவை அனுபவிப்பதற்கும் தான் அது தன்னுடைய வழியில் கொண்டு போய்கிட்டே இருக்கு. எல்லையே அது எங்கே தான் கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தா இறைவன் தான் கொண்டு போகும் இந்த இடத்துல இல்லையா. இப்போ இவர்கிட்ட இந்த இடத்துல விதி வைத்த ஆறும் அப்படின்னா இதை ரெண்டு விதமாக புரிஞ்சிக்கலாம். ஒன்று, இயல்பான முறையில் விதி தன்னுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒன்று. நம்முடைய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, அதை எதிர்த்து நிற்பது இந்த இடத்துல. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மதியால் வெல்லுதல் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளோட அறிவை வச்சு விதியை வென்றலாம் அப்படின்னு பொருள் அல்ல. நிறைய பேர் அப்படி தான் பொருளை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மதினா அறிவு, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்றது. விதி என்று சொல்லக்கூடியது எதுனா நம்ம உயிர் தான் விதி. மதி என்று சொல்லப்படுவது நம்முடைய மூச்சுக்காற்று. மதினா சந்திரன் ஒரு பொருள், அறிவுன்னு பொருள் இருக்குது, சந்திரன் ஒரு பொருள் இருக்குது. சந்திரன் நம்மளுடைய மூச்சுக்காற்றை குறிக்கும். சமீபத்தில் தான் சந்திர யோகம்னு தலைப்பு கூட படித்தோம், எல்லாருக்கும் தெரியும். ஸோ மூச்சுக்காற்றை குறிக்கும். இப்போ நம்மளுடைய மூச்சுக்காற்றை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சாதகம் செய்யலாம். என்ன சாதகம்? நிறைய சாதகம் இருக்குது. முன்னாடி 3வது தந்திரத்தில் நிறைய சாதகம் அதான் இருக்குது. 4வது தந்திரத்துலையும் இப்போ பின்னாடி வரப்போதும் இதே சாதக முறை தான் இருக்குது. 4வது தந்திரத்தில் ஃபுல்லாகவே இந்த சாதக முறை, 4வது தந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதக முறையை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? இந்த மூச்சுக்காற்றை வச்சு உயிரை இறப்பில்லாத ஒரு நிலைக்கு கொண்டு நிற்க வைக்கலாம். அப்போ விதியை மாற்றக்கூடிய வழி இங்கே எதுக்கு இருக்குது? இந்த இடத்துல நம்முடைய மூச்சுக்காற்றுக்கு இருக்கின்றது. ஸோ அப்போ விதி வைத்த ஆறும் அப்படின்னா விதி ஒன்று வச்சிருக்கு. நீ பிறந்தால் இறந்தே ஆக வேண்டும் என்பது விதி.
அந்த விதியை என்ன பண்ணலாம் இந்த இடத்துல, இவர் வந்து மாத்திர வைத்தாரும் அப்படிங்கிறார். இப்போ விதியை வந்து இறைவன் வந்து என்ன பண்ணுறாராம், ஒரு விஷயத்தை அங்கே வைக்கிறாராம். இது அவருடைய திருவடியை வச்சார் இந்த இடத்துல. வைத்ததன் வழியாக இவருக்கு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு. இறைவனே குருவாக வந்து சாதகத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதை செய்ததின் வழியாக அவர் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, இறப்பு என்ற ஒன்றை மீறி இறப்பில்லாத ஒரு அமரத்துவம் பெற்ற வழியை வந்து இந்த இடத்துல ஆறுங்கிறாருலே, அது வழியை விளம்ப ஒண்ணாதே அப்படிங்கிறாரு. விளம்புதெல்லாம் சொல்றது அந்த இடத்துல சொல்றதுக்கு முடியாது, விவரித்து சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அது உணர்தலுக்கானது. இறைவன் ஒரு விஷயம் செய்கிறாரு, அது ஏன் செய்கிறாரு, எதுக்கு செய்கிறாருன்னு மனுஷரியால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இங்கே விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, திருமூலர் இவர் தான் சொல்கிறார் இந்த இடத்துல. ஏன்னா போன வகுப்பில் பார்க்கும்போதும் அதே இறைவன் அவரை தான் சொல்லியிருந்தார். திருமூலர் தனக்கு என்னென்னலாம் அனுபவம் கிடைச்சதோ திருவடி பேரில் அதை தான் சொல்லியிருந்தார். இந்த பாடலையும் பார்த்தோம்னா தன்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறார். திருமூலராகிய இவருக்கு அவருடைய இதயத்திலையும் அவருடைய தலையிலையும் அந்த அசையா சக்தியாக இருக்கக்கூடிய இறைவனே குருவாக வந்து அவருடைய திருவடியை இங்கு பதிய வைக்கின்றார். ஏற்கனவே திருமூலர் வரலாறுல சொல்லியிருக்காரு, அவருடைய திருவடியை வந்து தன்னுடைய தலை மீது வச்சாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல இதயத்திலையும் சேர்த்து வச்சாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி அவர் திருவடியை வைத்த வழியாக இவர் இந்த வீடு பேர் அடைவதற்கான வழியையும் உண்மை பொருளை உணர்ந்து கொள்வதற்கான வழியையும் ஒரு அமரத்துவம் பெற்ற நிலையையும் இந்த இடத்துல அவர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் அவர் எனக்கு கொடுத்ததை வார்த்தைகளால் சொல்ல இயலாது, உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதான் அந்த பாடலுக்கான கருத்து. இந்த சொல்ல முடியாது அப்படின்றது நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு பொருள் சாப்பிட்டா அதோடைய சுவையை நம்மளால் உணரதான் முடியும். என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியுமா? நிச்சயமாக புரிய வைக்கவே முடியாது இந்த இடத்துல. அதுபோலத்தான் இந்த இடத்துல இந்த அனுபவம்.